ஸோ நேற்று வந்து குரூப்ல டாஸ்க்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ அதுல எந்த தப்பும் இல்லை. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லாம் தெரியும். ஸோ பட் வந்து என்னன்னா இன்டர்வியூல வந்து எந்த ஒரு மாடலுமே இம்போர்ட் பண்ணாம தான் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு மாடல் எந்த ஒரு ஏன்னா அதுதான் அது பண்ணுதுன்னு அவனுக்கு தெரியும்ல. ஸோ பண்ணதை வச்சு அவன் பண்ணி என்ன பண்ண போறான்? ஓகேவா? அந்த மாடலுக்கு யூஸ் பண்ணா ஆன்சர் வரும்ன்றது அவனுக்கு தெரியும். பட் அவன் எதிர்பார்க்கறது உங்களோட ஓன் லாஜிக் மட்டும்தான். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எங்கெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த பேட்டர்ன் சம்மந்தப்பட்டது. இந்த பாஸ்வேர்ட் வந்து 8 லெட்டர்ஸ்குள்ள தான் இருக்கணும். ஸோ அத தாண்டி கன்டெயின்ஸ் கேப்ஸ் வரணும், ஸ்பெஷல் கேரக்டர் வரணும். அது மாரி பிளேஸ்ல தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரு லைப்ரரி தான். ஓகேவா? ஒரு மாடல் மாரி தான் இம்போர்ட் பண்ணி அதுக்கான ஃபங்ஷனாலிட்டி இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு இதுவா இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் நடத்துற டாபிக்ல இருந்து மட்டும் டாஸ்க் ரெடி பண்ணி அனுப்பணும். நான் அட்வான்ஸா போயிட்டேன்னா, அதுலருந்து நீங்க பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்ல. பட் நான் எதுவரைக்கும் நான் வச்சிருக்கேன்னா, இப்ப எல்ஸ்ன்னா, நான் டாஸ்க் பேஸ் பண்றது அந்த டாபிக் குள்ள தான். நீங்க அத தாண்டி எதுவும் இது பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ நான் எதுக்கு உங்கள ட்ரெயின் பண்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்டிஷன்க்குள்ளயே உங்களால ஆ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ரெடி பண்ணணுன்றதுக்காக மட்டும் தான். ஏன்னா, நீங்களே ஓனா லாஜிக் எதுல ரெடி பண்ண முடியும்னா, கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் உங்கள ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆ ஓகே, பிரச்சனை இல்ல. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எல்லாமே ஓகே. பட் ட்ரை பண்ணும்போது உங்க ஓன் லாஜிக்ல ட்ரை பண்ணுங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு டூல் கிடையாது. ஓகேங்களா? ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்ல, அதர் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ற எதுவுமே ஒரு ஒரு டெவலப்பர் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து டெவலப்பர பொறுத்தவரைக்கும் அவனே ஓன் லாஜிக் எழுதி தான் ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியும். நேத்தும் அதான் கேட்டாங்க. ஸோ நீங்க ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணி பண்றதுக்கு, நானே அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணி அந்த டேட்டாவ ப்ராசஸ் பண்ணிப்பேன்ல. உங்கள எடுக்கிறதுக்கு காரணம், அந்த மாடியூல் இல்லாம நீங்க எப்படி அந்த டேட்டாவ ப்ராசஸ் பண்றீங்கன்றது தெரியறதுக்காக தான் அப்படின்ன மாரி சொன்னாங்க. ஓகேவா? அந்த மாடியூல் இல்லாம எப்படி நீங்க வந்து உங்களோட ஓன் லாஜிக்ல எப்படி அந்த டேட்டாவ சார்ட் அவுட் பண்றீங்க? அப்படின்றது தெரியறதுக்காக மட்டும் தான் அந்த இது ப்ராசஸ் பண்றாங்க. சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங்க்குள்ள இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அனுப்புறேன். ஓகேங்களா? லூப் லூப்பிங் ஸ்டேட்மென்ட். ஸோ எனக்கு அடுத்தது வந்து இருக்க போது லூப்பிங். இத வந்து என்னன்னா, ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் லூப்ப ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மென்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியரி பார்த்துக்கலாம் லூப்ப பத்தி. ம்.
Okay. So what is iterator in Python? Iterator is an object allowed to iterate over a collection of data, search list, tuple, dictionary, and set. Python iterator implement the iterator design pattern which allow traverse contain access in element. ஸோ இது என்னன்னா என்ன சொல்ல வராங்கன்னா ஐடேட்டார் வந்து ஒரு ஆப்ஜெக்ட ஒரு நிமிஷம் ஐடேட்டார்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட வெளியே எடுத்துன்னு வர யூஸ் பண்ற ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஐட்டர்னா எதை சொல்லுவாங்கன்னா ஃபார் லூப்ன்றத சொல்லுவாங்க. ஏன் ஆட்டோமேட்டிக் ஐட்டர்னா அதுக்கு நான் கண்டிஷன் மேக் பண்ணலாம் தேவையில்ல. ஓகேவா? ஸோ லூப்பிங்னாலே என்னன்னா எதுக்கு வந்து நான் லூப் யூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட் இப்போ ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னு வச்சுங்க. ஓகேவா? ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இப்போ ஒரு துணி கடைக்கோ எங்கேயோ ஒரு இது பண்றதுக்கு போறீங்கன்னா அந்த துணிகள்ல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் லைனா அடுக்கி அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அடுக்கி வச்சிருக்கறதுல எனக்கு இந்த ட்ரெஸ் மட்டும் வேணும். லைக் வந்து எனக்கு இந்த கலர்ல ஒரு பேண்ட் வேணும், இந்த கலர்ல ஒரு ஷர்ட் வேணும்னு கேட்கிறேன்னா, ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 100 துணியில நீ என்ன கலர் கேட்கிறியோ சர்ச் பண்ணி அந்த ஒரு துணிய மட்டும் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. ஓகேவா? இன்கேஸ் அது மாரி ஒரு விஷயமே அங்க அது மாரி யாருமே இல்ல. நானே போய் எடுக்கணும்னா, ஸோ பாசிபிளே இல்ல. நெறைய துணி கும்பலா அடுக்கி வச்சிருப்பாங்க. இதுல போயிட்டு நான் எந்த துணி எடுத்துன்னு வந்து நான் பாக்குறது. ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு ஷர்ட், ஒரு பேண்ட் புடிச்சிருக்கு. அத வந்து நான் அங்க வேலை செய்றவங்க கிட்ட கேட்கிறேன். எனக்கு அந்த ஷர்ட் கலர்ல வேணும். அவங்க அவங்க என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு ஒரு ஷர்ட்டா பாத்துட்டு, நான் எந்த ஷர்ட் கலர் கேட்கிறேனோ, அத மட்டும் எனக்கு எடுத்துன்னு வந்து தராங்க. ரைட்டா? அத மட்டும் எடுத்துன்னு வந்து தராங்க. நான் எந்த ஷர்ட் கலர் கேட்கிறேனோ, அத மட்டும் எடுத்துன்னு வந்து எனக்கு வந்து கையில தராங்க. அப்படின்ற பட்சத்துல, ஒ ஆ அங்க வந்து நான் நான் இருக்கேன். இப்ப வந்து எடுத்து தரவரு இல்ல. அந்த ஷர்ட் எடுத்து தரவரு இல்ல. அந்த இடத்துல நான் இருக்கேன். ஓகேவா? ஸோ நான் எப்படி அந்த கடைக்கு போயிட்டு, அவ்ளோ ட்ரெஸ்ஸஸ்ல எனக்கு புடிச்ச கலரு, எனக்கு புடிச்ச பிராண்டு, எனக்கு புடிச்ச பிரைஸ்ல எங்க இருக்குன்றத எப்படி போய் பார்க்கணும்? ஸோ நீங்க சொல்லலாம் கண்டிஷன் போடலாம். ஆமா கண்டிஷன் போடலாம். போடும்போது என்னன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸா தான் கண்டிஷன் உங்களுக்கு சொல்லப் போகுது. ஓகேவா? நீங்க கண்டிஷன் போட்டீங்கன்னா, அந்த கண்டிஷன் என்னன்னா, உள்ள ட்ரெஸ்ஸஸ் இருந்தா ட்ரூ, ட்ரெஸ்ஸஸ் இல்லன்னா ஃபால்ஸ். அவ்வளோதான். பூலியன் டைப்ல தான் எனக்கு டேட்டாவ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஆனா, எனக்கு உள்ள இருக்கிற ட்ரெஸ்ஸ எடுத்து வெளிய குடுக்கணும். ட்ரூவா இருந்தா இந்த ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து என்கிட்ட குடு அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ அத எது பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லூப்பிங். இந்த லூப்பிங்னா யாருன்னா கடைக்காரர். ஓகேவா? ஸோ அந்த கடைக்காரர் என்ன பண்ண போறாருன்னா, நான் கேட்கிற ட்ரெஸ்ஸ அவரு போயிட்டு ஒண்ணு ஒண்ணா உள்ள அவரு செக் பண்ணி அவருக்கு தெரியும். ஸோ உள்ள என்னென்ன டேட்டா இருக்குன்னு. அத ஒண்ணு ஒண்ணா அவரு வெளிய எடுத்து, இந்த ட்ரெஸ் தான் அவங்க கேட்டாங்கன்றத கரெக்ட்டா பிக் பண்ணி எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுக்கப் போறாரு. ஸோ இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஐட்டரேட்டர், ஐட்டரபிள் ஆப்ஜெக்ட்ன்னு இருக்கு. ஐட்ரேட்டர் யாருன்னா, ஸோ நம்ப ஃபார் லூப்ப தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐட்ரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் யாருன்னா, இப்போ ஃபார் லூப் மீன்ஸ் அந்த கடைக்காரர் தான் நம்ப என்ன என்ன சொல்லுவோம்னா, ஐட்ரேட்டர்ன்னு சொல்லுவோம். ஏன்னா, அவரு தான் ஒரு ஒரு டேட்டாவா போய் பார்த்து எனக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து தராரு. ஸோ அந்த கடைக்காரர் வந்து ஐட்ரேட்டர். ஸோ யார் ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ன்னு பார்த்தா, அந்த ட்ரெஸ்ஸஸ். ஓகேவா? ஸோ அந்த ட்ரெஸ் தான் எனக்கு என்ன அ மீனிங்னா, ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்டா ஒர்க் ஆகப் போகுது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸ தான் ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்து குடுக்கப் போறாரு. ஓகேவா? ஸோ என்ன கலர் கேட்கிறேன். அந்த பிராண்ட்ல 100 இருந்தா 100 கலரையுமே ஒண்ணு ஒண்ணா போய் செக் பண்ணி, நான் கேட்கிற பிராண்ட கரெக்ட்டா பிக் பண்ணி எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுக்கப் போறவரு யாருன்னா, ஃபார் லூப்ன்ற ஐட்ரேட்டரு. அது ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்னா மீனிங் அர்த்தம்னா, அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ரியல் டைம்ல கம் டூ புரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் ஐட்ரேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் லூப் இஸ் எ ஐட்ரேட்டர். ஸோ ஓகே. ஃபார் லூப் இஸ் எ ஐட்ரேட்டர். ஓகேவா? ஸோ ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்னா என்ன? ஐட்ரபிள்னா என்ன? அதால பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த லைக் வந்து அதால ஆ ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த என்ன சொல்லுவாங்கன்னா, ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அதால ப்ராசஸ் பண்ணக்கூடிய முடியாத விஷயமும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா இருக்கு. இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் லைக் இன்ட், புளோட். ஸோ இது மாரி சிங்கிள் வேல்யூ குடுத்தா அதால ஐட்ரபிள் பண்ண முடியாது. ஓகேவா?
ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்னா, அதால ஐட்ரபிள் அதாவது ஃபார் லூப்பால வெளிய எடுக்கக்கூடிய டேட்டாவ தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. அப்போ ஃபார் லூப்பால என்ன டேட்டா வெளிய எடுக்க முடியும்னா, பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ். கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவ மட்டும் தான் ஃபார் லூப்பால வெளிய எடுக்க முடியுமே தவிர, ஒரு சிங்கிள் டேட்டாவ ஃபார் லூப்பால ஃபார் லூப்போ, வைல் லூப்போ எடுத்து வெளிய போட முடியாது. ஓகேவா? ஸோ மேஜர் டிஃபரன்ஸ் ஃபார்க்கும் வைலுக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸோ வ ஃபார் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக் ஐட்டரேட்டான்னு சொல்லுவாங்க. ஃபார வந்து எப்பவுமே என்னன்னா, ஆட்டோமேட்டிக் ஐட்டரேட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக் ஐட்டரேட்டார் மீன்ஸ் எனக்கு என்னன்னா, டேட்டாவ வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் பண்ணும். அதாவது நான் எந்த ஒரு கண்டிஷனுமே குடுக்காம, எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ணாம, நான் ஜஸ்ட் ஃபார் லூப்ல மட்டும் லூப்ப போட்டு கண்டிஷன் மேக் பண்ணேன்னா, அதுக்கேத்த மாரி டேட்டாவ எடுத்துட்டு வந்து குடுக்கும். அதனால ஃபார் லூப் என்னன்னா, ஆட்டோமேட்டிக் ஐட்டரேட்டான்னு சொல்லுவாங்க. வைல் லூப் என்ன மீனிங்னா, வைலும் லூப் பண்ணி தான் டேட்டாவ வெளிய எடுக்கும். பட் பேஸ்ட் ஆன் கண்டிஷன பொறுத்து இருக்கும். ஓகேவா? கண்டிஷன பேஸ் பண்ணி டேட்டாவ வெளிய எடுக்கிற மாரி இருக்கும். சரியா? சரி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு லூப் ஸ்டார்ட் பண்றது? ஸோ வைல் ட்ரூனா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் வைல் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் ஃபார். ஸோ வைல் மட்டும் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ வைல் மட்டும் இருக்கறதுலயே ரொம்ப அ குழப்பமான கான்செப்ட் பார்ட்னா வைல் மட்டும் தான். ஓகேவா? அது கரெக்ட்டா மேக் பண்ண கத்துக்கினீங்கன்னா, ஃபார் லூப் வந்து சிம்பிளா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வைல் ட்ரூனா என்ன மீனிங்னா, வைலுக்கு நான் சம் கண்டிஷன் குடுப்பேன். ஓகேவா? பிரிண்ட் அலோன்னு கண்டிஷன் குடுக்குறேன்னா, இது நிக்காம போய்க்கிட்டே இருக்கும். ஏன்னா வைல் ட்ரூ தான். சொல்லு. ஸோ வைல் ட்ரூ தான். எனி டைம் ட்ரூலயே தான் இருக்கு. அப்ப எனக்கு என்னன்னா, லூப் ஆட்டோமேட்டிக்கா ரன்னிங்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லூப்ப என்னால எண்ட் பண்ணவே முடியாது. இந்த நான் ஒன்ஸ் லூப்ப ரன் பண்ணிட்டேன்னா, அத ஸ்டாப் பண்றதுக்கான கண்டிஷன் நான் குடுக்கணும். குடுக்கலன்னா, எனக்கு வைல் லூப் ஆட்டோமேட்டிக்கா ரன்னிங்லயே தான் இருக்கும். லைக் வந்து அதுக்கு தான் ஃபார் லூப் வந்து அதனால தான் ஃபார் லூப்ப வந்து நான் ஆட்டோமேட்டிக் ஐட்டரேட்டான்னு சொல்றேன். ஸோ எந்த ஒரு கண்டிஷனுமே குடுக்காம, அது எங்கருந்து ஸ்டாப் ஆகணும், எங்கருந்து ஸ்டார்ட் ஆகணும், எங்க ஸ்டாப் ஆகணும்ன்றத அதுவே டிசைட் பண்ணிக்கும். ஆனா வைல் லூப்ல அப்படி கிடையாது. ஸோ நான் எங்க கண்டிஷன் குடுக்குறேன், எதுக்கு அப்புறம் டேட்டாவ ஸோ வைல் ட்ரூ குடுத்துட்டு அதுக்குள்ள எந்த ஸ்டேட்மெண்ட் குடுத்தாலுமே எனக்கு பேக் எண்ட்ல என்ன ஆகும்னா, லூப் ரன்னிங்லயே தான் இருக்கும். அன்டில் அந்த F5 பார குளோஸ் பண்ற வரைக்கும், அந்த அவுட்புட் ஸ்க்ரீன குளோஸ் பண்ற வரைக்கும் லூப் ரன்னிங்ல தான் இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் சார் ரன்னிங்ல இருக்கும்? ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்கும்ல. ஒரு குறிப்பிட்ட மெமரி ஸ்பேஸ வந்து ஆ அஸ்யூம் பண்ணதுக்கு அப்புறம் இது ஸ்டாப் ஆகும்ல அப்படின்னா, ஸோ லூப்புக்கு எண்டே கிடையாது. லூப்புன்றது அதனால தான். ஒரு லூப்க்குள்ள நம்ம மாட்டீங்கன்னா, திருப்பி திருப்பி அந்த லூப் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர, அது வந்து ஸ்டாப் ஆகாது. அதுக்கான மெமரி ஸ்பேஸ் வந்து கிடையவே கிடையாது. ஸோ லைக் வந்து இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு மூவி வந்தது. ஆ மாநாடு சிம்புது. ஸோ அதுவும் ஒரு லூப் தான். ஸோ அந்த லூப்ப ஸ்டாப் பண்ணணும்னா, அவன் இறந்தா மட்டும் தான் ஸ்டாப் ஆக முடியும். அப்படின்ற பட்சத்துல, அந்த லூப் வந்து கன்டினியூஸா ரன்னிங்ல தான் இருக்கும். அன்டில் வந்து அவன் டெத் வரைக்கும். ஓகேவா? ஸோ அதான் கண்டிஷன். ஸோ அந்த லூப்ன்றது முடியவே முடியாது. லூப் கன்டின்யூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்ப அன்டில் ஸ்டாப் ஆகும்னா, அவன் சாவர வரைக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவன் டெத்ல தான். ஸோ கண்டிஷன் அந்த பேசிக்ல தான் இருக்கும். ஓகேவா? ஒரு லூப்ப ரன் பண்ணி விட்டேன்னா, ஸ்டார்ட் பண்றது எப்போ, ஸ்டாப் பண்றது எப்போன்றத வைல் லூப் கிட்ட நான் சொல்லணும். இல்லன்னா அன்டில் வந்து அந்த லூப்ப ரன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேவா? லூப்புக்கு எண்ட் கிடையாது. சரி, ஓகே.
ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் சொல்லிடுறேன், அப்புறம் சின்டாக்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரன் பண்ணலாம். ஸோ சின்டாக்ஸ் பார்த்துடலாம், அப்புறம் நான் கோடிங் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன், இனிஷியலைஸ் த வேல்யூ. அதுக்கப்புறம் கண்டிஷன், while கண்டிஷன். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் சின்டாக்ஸ். ஸோ while எப்படி இனிஷியலைஸ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும், அப்புறம் while கண்டிஷன் போடணும், அப்புறம் வந்து இது பாடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? while குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும்ன்றத பாடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லணும், அப்புறம் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரான்றத சொல்லணும். ஓகேவா? ஸோ இதே ப்ராசஸ்ல ஒரு while ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றேன், ஏஜ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ அப்புறம் கண்டிஷன் போட சொல்றாங்க, while ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு print ஏ ஏ இங்கே 0 இன்ஷியல் பண்ணிட்டு இங்க வந்து 10. லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் இனிஷியலைஸ் த வேல்யூ. ஸோ இனிஷியலைஸ் வேல்யூ என்ன கொடுக்குறேன், ஏஜ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு வேல்யூவை நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், ஏஜ் ஈக்குவல் டு 0. இப்போ நீங்க கேட்கலாம், இது கண்டிஷன்ல பண்ண முடியாதா அப்படின்னா, கண்டிஷன்ல என்னால இதை பண்ண முடியாது. ஓகேவா? கண்டிஷன்ல நான் பண்ணேன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா மட்டும் தான் சொல்லுமே தவிர, ஓகேவா? இது ட்ரூவா, இது ஃபால்ஸான்றத மட்டும் தான் சொல்லுமே தவிர, எனக்கு வந்து இது மாரி லூப் பண்ணி வேல்யூவ வெளிய எடுக்காது. ஸோ வெளிய இப்ப என்ன கேட்டிருக்கேன், 0லேருந்து 9 வரைக்கும் எனக்கு டேட்டா வந்து குடுத்துச்சு. இப்ப ஈக்குவல் டூ 10ன்னா 10 வரைக்குமே எனக்கு 0லேருந்து 10 வரைக்கும் டேட்டாவ எடுத்துன்னு வந்து குடுக்கும். ஓகேவா? ஸோ இதுல எனக்கு பிரச்சனை இல்ல. பட் இது மாரி வெளிய வேல்யூ எடுத்துன்னு வந்து குடுக்கறதுக்காக தான். இப்ப 0 டூ 10ன்னா 10க்குள்ள இருக்கிற ஒரு ஒரு வேல்யூவா ஜெனரேட் பண்ணி 10 வரைக்கும் எனக்கு டேட்டாவ குடுக்குது. ஓகேவா? இந்த 10 வரைக்கும் டேட்டாவ குடுக்கறதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா, லூப் யூஸ் பண்றேன். ஸோ ஒரு ஒரு டேட்டாவா ஐட்ரேட் பண்ணி எனக்கு குடுக்கும். ஐட்ரேட் மீன்ஸ் ஒரு ஒரு டேட்டாவா ஆ ஆ எடுத்து 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 குடுக்கறதுல என்ன சொல்லுவாங்க, ஐட்டர்ன்னு சொல்லுவாங்க. எடுத்து எடுத்து குடுக்குற ஒரு விஷயத்த என்ன சொல்லுவாங்கன்னா, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஐட்டர். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கொஞ்சம் பாக்க ஆரம்பிங்க. ஏன்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வச்சு தான் வந்து நீங்க பேசுற மாரி இருக்கும். ஸோ சம்டைம் நீங்க இன்டர்வியூ போறீங்க, செய்றீங்கன்னா, சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் சொல்றாங்கன்னா, ஸோ அதுல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ என்ன விஷன் யூஸ் பண்ணுவீங்க? என்ன டூல்? வாட் இஸ் நீங்க எல்லாரும் போயிட்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்றது பதிலா, இட் இஸ் ஐட்டரேட்டர் ஸ்டேட்மெண்ட், ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அது மாரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் புரோகிராம பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? சரி. ஸோ இது முடிச்சோனே ஒரு வைல் ஃபார்ல இதுக்கப்புறம் டாஸ்க் நெறைய இருக்கும். ஏன்னா இன்டர்வியூ குடுக்குற டாஸ்க்லாம் நான் வந்து இப்போ எடுத்து போம்போது உங்களுக்கு பேஸ் பண்ணிட்டு போயிருக்கேன்.
ஓகேவா? நாளைக்கு முடிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு அதுல டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ வைல தாண்டி எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வைல் மட்டும் நடத்தணும்னா, அதுலருந்து மட்டும் எனக்கு அவுட்புட் வரணும். ஸோ அத தாண்டி எந்த மாடியூலுமே யூஸ் பண்ணாதீங்க. எந்த அட்வான்ஸ் கான்செப்ட்டுமே எனக்கு வேணாம். ஸோ அட்வான்ஸ் கான்செப்ட்ல என்னால சால்வ் பண்ண முடியும்னு தெரியும். ஸோ ஆனா வைல்ல, ஃபார்ல நான் நடத்துற கான்செப்ட்குள்ள மட்டும் தான் நான் சார்ட் அவுட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா வந்து, அதெல்லாம் வந்து இன்னொருத்தவங்கள இப்ப குரூப்ல போடுறீங்க. ஸோ இது அவங்களுக்கு புரியாது என்னன்றது. உங்களுக்கு அட்வான்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கலாம். பட் அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நான் நடத்துறதுலருந்து மட்டும் நீங்க சார்ட் அவுட் பண்ணி போட்டீங்கன்னா, அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது புரியலன்னா டவுட் கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணேன், இங்க சொன்ன மாரி சின்டாக்ஸ் படி என்னன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் த வேல்யூ. ஓகே. ஏஜ் ஈக்குவல் டூ என்ன எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணும் லூப்பு, இங்கருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றத சொல்ட்டேன். இங்கருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. நான் எங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது பார்த்தன்னா, எனக்கு 10 வரைக்கும் ஸ்டாப் பண்ணு. ஸோ இங்க வந்து கண்டிஷன் எழுதிட்டேன். எது வரைக்கும் இருக்கணுன்ற கண்டிஷன் எழுதிட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ட்டேன். கண்டிஷன் எழுதிட்டேன். பாடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன என்ன பாடில பிரிண்ட் ஆகணுன்றத சொல்ட்டேன். சூப்பர். ஸோ ஃபைனலா இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட். இங்க தான் நான் வந்து லூப்ப ஸ்டாப் பண்றேன். அது எப்படி நீங்க இங்க ஸ்டாப் பண்றீங்கன்னு கேட்டா, ஒரு நிமிஷம் என்கிட்ட டூனி ஆப் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ நீங்களும் இருந்தா டூனி ஆப் ஏத்திக்கங்க. ஸோ ஒரு குட் டி டீபக் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் கோட. ஸோ அதுல லைவா வரும். நான் படிக்கிற கோடு டீபக் பண்ணா லைவா வரும். ஒரு நிமிஷம். ஸோ ஒரு 7 எம்பி டூ 10 எம்பி தான் இருக்கும். நீங்க புதுசா கோடிங் போடுறீங்கன்னா, நான் உங்களுக்காக இது போட்டு காட்டுறேன். புதுசா கோடிங் படிக்கிறவங்க எப்படி ரன் ஆகுது ஒரு சில கோடுன்றது ஐடியா இருக்காது. ஸோ இதுல வந்து லைவா டீபக் பண்ணி பார்க்கலாம். லைவா காட்டும். எப்படி வந்து ஒரு கோட் ரன் ஆகுதுன்றது. வெளில போய் ஓகே. ஸோ இங்க இப்ப இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டு, இங்க வந்து டீபக் கரண்ட் ஸ்கிரிப்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆகும்னா, அ டீபக் ஆகும். ஸோ ஒரு சில லேப்டாப்ல ஃபங்ஷன் F7 ஒரு சில லேப்டாப்ல வந்து டைரக்ட்டா F7 அமுக்குனா வரும். இல்லன்னா இந்த சிம்பிள். ஓகேவா? ஸ்டெப்பா பார்க்கணும்னா F7. நான் ஃபங்ஷன் F7 அமுக்குனா தான் எனக்கு வரும் என் லேப்டாப்ல. ஒரு சில பேர் டைரக்ட்டா F7 வந்தாலே வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, டேட்டாவ இனிஷியலைஸ பார்த்துக்குது. வைல்ல போது. ஓகேவா? வெயில்ல போடு. போனதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, ஏக்கு 0ன்றது அசைன் ஆகுது. ஏன்னா ஏக்கு 0 தானே. லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டூ 10. ஆமா. 10 லெஸ்ஸர் தென்னா தான் இருக்கு. அப்போ கண்டிஷன் என்ன ஆகுது? வைல் எப்போ ரன் ஆகும்னா, ட்ரூவா இருக்கிற வரைக்கும் தான். நான் ஃபர்ஸ்ட்டே சொல்றேன். வைல் ட்ரூவா இருந்தா தான் எனக்கு உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் நான் வைல் ட்ரூன்னு குடுத்துட்டு, உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ட நான் வந்து கன்டினியூஸா ரன் ஆகணுன்றனால F5 ஸ்கிரீன்ல குடுத்திருப்பேன் நான். வைல் ட்ரூ. அதுக்கு மீனிங் என்னன்னா, வைல் ட்ரூன்னா அது ட்ரூ தான். ஸோ அடுத்தது இன்புட் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்புட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே ஸ்டேட்மெண்ட்ட ரிப்பீட் பண்ணும். ஏன்னா வைலுக்கு கண்டிஷன் குடுக்கல. அதுக்கு பதிலா டைரக்ட்டா பூலியன் வேல்யூ செட் பண்ணிட்டேன் ட்ரூன்ட்டு. ஸோ பேக் எண்ட்ல எல்லாமே என்ன சொன்னேன்னா, பூலியன் வேல்யூ தான் செட் ஆகும். ஸோ இதுக்கும் பாருங்க ட்ரூன்ற பூலியன் வேல்யூ செட் ஆயிடுச்சு. ஓகேவா? செட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, வைல் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ஆ லூப் ரன் ஆகும். வைல் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ, அப்பதான் லூப் வந்து ஸ்டாப் ஆகும். அப்போ ஒரு லூப்ப ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, வைலுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் குடுத்தாலே அந்த லூப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகும். ஓகேவா? குடுத்துட்டேன். பிரின்ட் ஏ. பிரின்ட் ஏன்னோனே எனக்கு என்னன்னா 0ன்னு பிரின்ட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா, ஏ பிளஸ் ஆர் ஈக்குவல் டூ ஏ பிளஸ் ஆர் ஈக்குவல் டூன்றது எதுல படிச்சோம்? ஆப்பரேட்டர்ல படிச்சோம். ஸோ ஏ கூட ஒரு வேல்யூ பிளஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம், மைனஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலான்றத படிச்சோம். ஓகேவா? ஏ பிளஸ் ஆர் ஈக்குவல் டூ 1ன்னும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஏ ஓட வேல்யூ 0. இப்போ 1 கூட போம்போது இந்த இடத்துல 1. ஏன்னா 0 பிளஸ் 1 1. ஸோ 1 லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டூ 10 தான் ட்ரூ. ஆமா. ஸோ 1ன்னு பிரிண்ட் பண்ணு.
திருப்பியும் வந்து ஏ கூட வேல்யூ பிரிண்ட் பண்ணி ஏ வந்து இப்போ 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 10 ட்ரூ ஆமா. இப்போ 2 பிரிண்ட் பண்ணு. அதே மாதிரி இன்னொரு வேல்யூ போடு. ஸோ இப்போ வந்து ஏக்கு வேல்யூ 3 ஓகேவா? ஸோ ஏ வந்து என்ன பண்ணா இன்னொருத்தரோட 3ன்னு வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ ஏ வந்து வேல்யூ செக் பண்ணு. இப்போ ட்ரூவா? ஆமா ட்ரூ. ஸோ திருப்பியும் வந்து லூப்ப ரன் பண்ணு. 4 4க்கு வந்து ஆன்சர் ட்ரூவா? ஆமா 4க்கும் ட்ரூ. அப்போ 4 பிரிண்ட் பண்ணு. கீழ பிரிண்ட் ஆகுது தெரியும். ஓகேவா? திருப்பி வந்து ஃபங்ஷன் F7 அனுப்புறேன் 5. அப்போ 5யும் கரெக்ட். அப்போ 6 போகுது. ஓகேவா? 6ம் பாக்குது 6ம் கரெக்ட். இப்போ 7 வருது 7ம் பாக்குது 7ம் கரெக்ட். 8 வருது. ஓகே. 9 வருது. ஓகே. 10 வருது. ஓகே. இப்போ 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ எனக்கு இன்னொரு டவுட். இப்போ லெவல் வந்து வருமா? வராதா? லெவல் வந்து செக் பண்ணுமா? செக் பண்ணாதா? செக் பண்ணும். ஏன் செக் பண்ணணும்? லெவல் ஏன் செக் பண்ணணும்? அதான் 10 வரைக்கும் கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் அவுட்புட். ஆகிற வரைக்கும் செக் பண்ணுங்க. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் செக் பண்ணணும் சார். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் மீன்ஸ் இப்போ என்னன்னா, இப்போ வைல் லூப்ப நான் ஸ்டாப் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் குடுக்குறேன். ஓகேவா? இல்லன்னா எனக்கு அந்த இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்ன்றது வேணவே வேணாம். நான் ஒரு கண்டிஷன ஃபால்ஸ் பண்ணணும். எனக்கு இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் ஆகணுன்றதுக்கு தான் வைல் லூப்ல அந்த இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டரோ, டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டரோ குடுத்து வந்து டேட்டாவ பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். இப்போ இதே விஷயத்த இப்போ லெவல செக் பண்ணணும்னா, ஆமா செக் பண்ணும். செக் பண்ணா மட்டும் தான் இந்த லூப் ஸ்டாப் ஆகும். அதர்வைஸ் இல்லன்னா இந்த லூப் ரன்னிங்லயே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடுச்சு. லூப் டெர்மினேட் ஆயிடுச்சு. ஒரு லூப்ப டெர்மினேட் பண்ண மட்டும் தான் நான் என்ன யூஸ் பண்றேன்னா, இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றேன். ஏன்னா ஃபால்ஸ் ஆனா மட்டும் தான் அந்த லூப் வந்து எனக்கு ஸ்டாப் ஆகும். அதர்வைஸ் எனக்கு வந்து ரன்னிங்லயே தான் இருக்கும் அந்த லூப். அதனால தான் வைல் ட்ரூன்னு குடுக்கும்போது எனக்கு லூப் வந்து ரன்னிங்லயே இருக்கு. ஏன்னா அது ஃபால்ஸ் ஆகறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டே நான் குடுக்கல. டைரக்ட்டா வைல் ட்ரூன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்ததுனால எனக்கு என்ன என்ன ஆகுதுன்னா, ஃபால்ஸ்ன்ற ஒரு இம்ப்ளிமென்டேஷனே அங்க இல்ல. ஓகேவா? சரி. எனக்கு இதே ஒரு லூப் சிம்பிள் இது இந்த 3 லைன் புரோகிராம்ல இல்ல ஒரு 2 லைன் ஆட் பண்ணா எனக்கு அவுட்புட் வந்துரும். என்னன்னா, ஆ யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்குறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து யூசர் கிட்ட இருந்து 5ன்னு வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வைல் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர்ன்னு கேட்கிறேன். ஸோ யூசர் டைப் பண்றாங்க. ஓகேவா? இப்ப என்டர் த நம்பர்ன்னு கேட்குறாங்க. நான் யூசர் கிட்ட வந்து என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து என்டர் த நம்பர் 5ன்னு சொல்றேன். ஓகேவா? திருப்பியும் நம்பர் கேட்குது. 3ன்னு சொல்றேன். திருப்பி நம்பர் கேட்குது 2ன்னு சொல்றேன். திருப்பி நம்பர் கேட்குது 1. திருப்பி நம்பர் கேட்குது 5. ஓகேவா? இப்போ இந்த லூப் எப்போ ஸ்டாப் ஆகணும்னா, எப்போ நான் ஸ்டாப்பிங் கண்டிஷன் குடுக்கணும்னா, 8ன்னு சொல்லும்போது அந்த லூப் வந்து எனக்கு ஸ்டாப் ஆயிடணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நான் லூப் கிட்ட என்டர் த நம்பர்ன்னு கேட்கும்போது, 8ன்னு சொல்லும்போது எனக்கு நம்பர் ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஸோ இல்லன்னா வந்து யூசர் கிட்டயே ஃபர்ஸ்ட்டு என்ன இந்த லூப்ப எப்போ ஸ்டாப் பண்ணணும்ன்றது யூசர் கிட்டயே வாங்கிக்கோங்க. ஸோ டைனமிக்கா யூசர் கிட்டயே இந்த லூப் எப்போ ஸ்டாப் பண்ணணும். இப்போ யூசர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 5ன்னு தராங்கன்னு வச்சுக்கோ. ஸோ 5ன்னு வர வரைக்கும் இந்த லூப் ரன்னிங் ஆகிட்டே இருக்கணும். எப்போ நெக்ஸ்ட் டைம் நான் 5ன்னு பிரிண்ட் பண்றேனோ, அப்போ லூப் வந்து ஸ்டாப் ஆயிடணும். ஓகேவா? யூசர் என்டர் த நம்பர் 5 நம்பர் யூசர் கிட்ட இன்புட் நம்பர் கேட்டுங்க. எப்போ இந்த லூப்ப ஸ்டாப் பண்ணணுன்ற ஒரு நம்பர் கேட்டுங்க.
ஸோ அந்த நம்பர் வந்து யூசர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த நம்பர் வரைக்கும் வந்து இன்புட் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டா மட்டும் போதுமானா கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ எப்போ யூசர் வந்து அத ஸ்டாப் பண்ண சொல்றாங்களோ, ஓகேவா? அது வரைக்கும் ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்கல்ல. ஸோ யூசர் வந்து எனக்கு 5ன்னு சொன்னா தான் ஸ்டாப் ஆகணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற யூசர் எனக்கு 5ன்னு சொன்னா அந்த லூப்ப ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் என்கிட்ட இன்னொரு வாட்டி நம்பர் கேட்கணும். 4ன்னு சொல்றேன், 3ன்னு சொல்றேன், 6ன்னு சொல்றேன், 7ன்னு சொல்றேன், -1ன்னு சொல்றேன். இப்ப என்னன்னா 5ன்னு சொல்லப் போறேன். ஓகேவா? ஸோ 5ன்னு சொன்னோனே எனக்கு இந்த லூப் ஸ்டாப் ஆயிடணும். அப்போ இந்த 5ல இருந்து இந்த 5 வரைக்கும். இதுக்கு நடுவுல இருக்கிற நம்பர்லாம் எனக்கு என்ன ஆகும்னா, ஆட் ஆகணும். இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா 4 + 3 7 ஓகேவா? 7, 7 14. 14 + 6 வந்து 20. 20 - 1 90. எனக்கு டோட்டல் நம்பர் ஈக்குவல் டூ 90ன்றத பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ புரியுதா டாஸ்க்கு? ஸோ ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து நம்பர் வாங்கிக்கிறீங்க. ஸோ எப்போ முடியணுன்றத கேட்டுக்கிறீங்க. அது வரைக்கும் நம்பர் பிரிண்ட் பண்ணினே வரீங்க. பிரிண்ட் பண்ணிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் எத்தன நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்கனோ, அத வந்து எனக்கு டோட்டல் நம்பர்ன்றத பிரிண்ட் பண்ணி காட்டணும். இதுவரைக்கும் யூசர் எவ்வளோ நம்பர் டைப் பண்ணியிருக்காங்களோ, அத ஆட், மைனஸ் குடுத்துனா ஆட் நம்பர் குடுத்தாலும் ஆட் பண்ணி காட்டணும். மைனஸ் வேல்யூ குடுத்தாலும் மைனஸ் பண்ணி காட்டணும். மைனஸ் பண்ணி டோட்டல் சம் எவ்வளோன்றத எனக்கு சொல்லணும். பில்டிங் சம் மெத்தட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ம். டவுட் இருக்கா அந்த டாஸ்க்ல? ஸோ நான் போட்ட அந்த ரூப்போட ஒரு 2 லைன் ஆட் பண்ணா இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரை பண்ணுங்க. ஸோ வெளிய மாடியூல் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஓனா ட்ரை பண்ணி பண்ணுங்க. ஸோ என்கிட்ட ஒரு லாஜிக் இருக்கு. ஸோ வேற என்ன லாஜிக் வருதுன்றத பார்ப்போம். ஸோ இத முடிச்சிட்டீங்கன்னா, நான் இன்னொரு டாஸ்க் தரேன். ஆட்டோமேட்டிக் ஆ இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நானே பண்ணது. இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே. ஸோ அது நாளைக்கு காட்டுறேன். ஹலோ சொல்லுங்க. சார், யூசர்ட்ட இருந்து நம்பர் வாங்குறோம். அது ம். நான் நினைக்கிற நம்பரா இருந்துச்சுன்னா பிரேக் ஆகணும். அதாவது யூசர் அதுதானே சார்? குடுத்த நம்பரா இருந்தா, அப்பதான் வந்து இது பிரேக் ஆகணும். லூப் பிரேக் ஆகணும். அதர்வைஸ் யூசர் நடுவுல குடுத்துட்டு வருவாங்கல்ல. எடுத்தோனே 5ன்னு குடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? எந்த நம்பர் வந்து ஸ்டாப் ஆகணும்னு சொல்லிருவேன். அந்த நம்பர் வரைக்கும் திருப்பி நம்பர் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது வரைக்கும் யூசர் அந்த நம்பர் டைப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்டாப் ஆவறதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அப்போ எனக்கு வந்து அந்த நம்பர் ஸ்டாப் ஆயிடணும். அதுக்கு நடுவுல யூசர் குடுத்த நம்பர்லாம் ஆட் பண்ணி சொல்லணும். சரி சார். ஓகே சார். ஓகே. ஸோ புரியலன்னா இது பண்ணுங்க. கால் பண்ணுங்க. நான் திருப்பியும் கூட சொல்றேன். பிரச்சனை இல்ல. ஏன்னா இது முடிய போது. முடியலன்னா மெசேஜ் கூட கேளுங்க. நான் சொல்றேன்.